ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. எல்லோரையும் படைத்த எம்பெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஹோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கவே உன் அப்பன் சிவபெருமான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. இந்த பதிவை அலட்சியப்படுத்தி விடாமல் கண்டு கொள்ளாமலோ போய்விடாதே என் குழந்தையே. உனக்கான உன் துணையை பற்றின பதிவுதான் இது. முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய துணையை பற்றி பல உண்மைகளை தெரிந்து கொள்ளும் காலகட்டம்தான் இது என் தங்கமே. நான் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கின்றேன், நீ மிகவும் கவனமாக அனைத்து விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று உன் அப்பன் பலமுறை உன்னிடம் கூறி இருக்கின்றேன் அல்லவா? நீ அதை எதற்காக மறந்து இருக்கின்றாய் என் தங்கமே? உனக்கு எச்சரிக்கையும் கவனமும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடமிருந்து உனக்கு தேவைப்படுகின்றது. அதனால் நீ எந்த சமயத்திலும் எதற்காகவும் கவனம் இல்லாமலோ இருந்து விடாதே என் குழந்தையே. உன் துணையை என்றும் நம்பிவிட வேண்டாம் என்றுதான் நான் உன்னிடம் கூறியிருக்கின்றேன் என் தங்கமே. நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது. ஆனால் நீ கண்மூடித்தனமாக யாரையுமே நம்பிவிடாதே குழந்தையே. அது மிகவும் தவறான செயல் என் குழந்தையே. எல்லோரும் இங்கு ஏதோ ஒரு விஷயங்களில் சுயநலமாக இருப்பார்கள். ஒருவர் உன்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக வர வேண்டுமோ இல்லை இறுதி முடியும் வர வேண்டும் என்று நினைத்தால் அவரை முழுமையாக நம்பிவிடாதே என் தங்கமே. அவரை முழுமையாக சார்ந்து இருக்க கூடாது என் குழந்தையே. என் தங்க குழந்தையே, உனக்கென்று நீதான் இருக்கின்றாய். தனிமையாக போய்விடுவாய் என் குழந்தையே. அதனால் யாரையும் முழுமையாக நீ நம்பிவிடாதே. நீ யார் ஒருவரை முழுமையாக நம்புகின்றாயோ அவரே உன்னை ஏமாற்றும் தருணம் வரக்கூடும் என் குழந்தையே. வந்தவுடன் நீ இவ்வளவு வேதனைப்படுவாய் என்று இந்த அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் என் குழந்தையே. இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்ததெல்லாம் ஒரே ஏமாற்றம் என்றுதானே என் குழந்தையே? அதுவும் எதற்காக? அன்பு என்ற பெயரில் நீ அடுத்தவரிடம் அன்பு தேடி தேடி நீ அதில் செருப்படிதான் வாங்குகின்றாய். அதற்காகத்தான் உன் அப்பன் சொல்கின்றேன், யாரையுமே நம்பாதே, எந்த சூழ்நிலையிலுமே நம்பிவிடாதே என்று உன் அப்பன் கூறுவது எதற்காக? உன் நல்லதுக்காக மட்டும்தான் என் குழந்தையே. பழகுவதும் பேசுவதும் தவறு கிடையாது. ஆனால் முழுமையாக அவரேதான் கதி என்று நீ இருப்பது மிகவும் தவறான செயல் என் தங்கமே. புரிந்து கொண்டு நடந்து கொள். அப்பொழுதுதான் உனக்கு நல்லது என் குழந்தையே. நீ யார் ஒருவரை முழுமையாக நம்புகிறாயோ அவரே உன்னை ஏமாற்றும் தருணம் கூட வரலாம் என் தங்கமே. அதற்காகத்தான் உன் அப்பன் இவ்வளவு முறை உனக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றேன். அந்த நொடிகளில் உன் மனம் உடைந்து நீ கதறி அழுகின்றாய் அல்லவா? அந்த காரணத்தினாலேயே உன்னை நான் பலமுறை எச்சரிக்கின்றேன் என் குழந்தையே. எத்தனை முறை உன்னை எச்சரித்தாலும் கூட நீ அதே தவறைத்தான் மீண்டும் மீண்டும் செய்கின்றாய். இல்லை, இவர் நம்மை நல்லபடியாக பார்த்து கொள்வார், இவரை நாம் முழுமையாக நம்பலாம் என்று உன் மனம் அவரை நம்பி விடுகின்றது என் குழந்தையே. உன் அப்பன் சொல்லுவது அப்பொழுது உன் செவிகளுக்கு எட்டுவது கூட கிடையாது. நான் உன்னை எச்சரிக்கை படுத்துகின்றேன், ஆனால் நீ அதை ஒவ்வொருக்கா ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றாய். அவர் கொடுக்கும் அன்பு பொய்யானது என்பதை நீ உணரும் தருணம் எப்பொழுது வரும் என் குழந்தையே? யாரையுமே உன்னிடத்தில் முழுமையாக நம்பி பாசத்தை வைத்து விடாதே என் தங்கமே. அவர்களுக்கு உன் பாசங்களை கொட்டி கொட்டி பழகிவிடாதே என் குழந்தையே. பாசத்தை நீ தேடி அலையாதே என் தங்கமே. அதற்கு பதிலாக உன் வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை நீ வீணாக்கத்தான் போகின்றாய். பாசம் என்பது இறுதியில் உனக்கு பொய்யாக அமைந்து விடுகின்றது. நானும் பலமுறை கூறிவிட்டேன், அது உனக்கு சரியாக இருக்காது என்று கூறிவிட்டேன். ஆனால் நீ அதை கேட்கும்படியான சூழ்நிலையிலோ மனநிலையிலோ இல்லையே என் தங்கமே. நீ மீறி அதை செய்தால் உன் வாழ்க்கையில் வருத்தமும் கண்ணீரும் தான் மிச்சமாகும் என் குழந்தையே. உன் அப்பன் இத்தனை முறை சொல்கிறேன் என்றால் உன்னுடன் இருக்கும் அவர் சரியில்லை, அவர்
உன்னை முழுமையாக நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்ற அர்த்தம் என்றும் கிடையாது என் குழந்தையே. நம்புவது தப்பு கிடையாது. அவரே கதி, அவரே என்று முழுமையாக நம்புவது மிகவும் தப்பு என் தங்கமே. நீ என்றும் உன் காலில் நின்று பழகிக்கொள். அதுவே உனக்கு இறுதியில் கை கொடுக்கும் என் தங்கமே. நீ இதுபோல் செய்து கொண்டிருந்தால் ஆனால் அழுகைகளும் வருத்தங்களுமே போய்விடும் உன் பாதி வாழ்க்கை. மீதி வாழ்க்கை நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பாய் என் தங்கமே. நீ முழுமையாக நம்பக்கூடாது என்று சிறிதாக நம்பிக்கை வைத்துக்கொள். முழுமையாக நம்பிவிடாதே. அவர்கள் மீது சொன்னாலும் கூட ஏதும் சொன்னால் கூட இது உண்மை என்று நம்பாமல் அதை ஆராய்ந்து அறிந்த பிறகு அதை நம்பு. எல்லாமே உன்னிடத்தில் உண்மையை கூறிவிட மாட்டார்கள் என் தங்கமே. நீ மிகவும் எளிதாக நம்பிவிடுகின்றாய். எல்லாவற்றையும் மிகவும் வெகுளித்தனமாக இருக்கின்றாய் என் தங்கமே. அதனால் எதையுமே நம்பிவிடாதே. அப்பொழுதுதான் உண்மை எதுவென்று உனக்கே விளங்கும். நீ மிகவும் வெகுளியாக இருக்கிறாய் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே. நீ அப்படியில்லை, எனக்கும் எல்லாவற்றும் தெரியும் என்று அவர்களுக்கு காட்டும் தருணம்தான் என் தங்கமே. உன்னுடைய வேதனையை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நீ நினைக்கின்ற அப்பொழுது என் பிள்ளைகள் உன் வேதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற என் பிள்ளைகள் அப்பொழுது குழந்தைகளாகவே மாறியிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய வேதனை யார் புரிந்தால் என்ன, புரியாவிட்டாலும் என்ன என்று உன் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வேன் என்று நீ தைரிய மனநிலையோடு இருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே. உனக்காக உன் அப்பன் என்றும் இருப்பேன் அல்லவா என் குழந்தையே. என்றும் நம்பிக்கை உன்னிடத்தில் இருக்கும் வரை நான் உன்னுடன் தான். உன் வேதனைகளையும் கவலைகளையும் பகிர்ந்து கொண்டு அதை அறிந்து அனைத்தையும் சரி செய்வேன் என் குழந்தையே. என் குழந்தை, உன்னுடைய தூய்மையான மனதிற்கு நிச்சயம் நல்லது மட்டும் நடக்கும் என் தங்கமே. உன் கைகளில் என் பிள்ளை தப்பாக ஏதாவது செய்திருந்தாலும் கூட நான் அனைத்தையும் சரி செய்து விடுவேன் என் தங்கமே. உன்னுடைய துணை ஏதாவது தப்பு தவறு செய்திருந்தால் மனம் திருந்தி வந்து உன்னையே மறுபடியும் தஞ்சமடைய செய்துவிட மாட்டேனா உன் அப்பன் என்றும் எதற்காகவும் கவலை கொள்ளாத. பல கட்ட காரணங்கள் உன் மனதில் ஓடிக்கொண்டு இருந்தாலும் சரி, எதையும் ஆராய்ந்து அறிந்து செய்தால் மட்டும்தான் உனக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கும் என் தங்கமே. என் பிள்ளைக்கு என்றும் நான் என் துணையாக தான் இருப்பேன். ஆனால் என் மகன் என்றும் நீயே இருப்பாய் என் தங்கமே. மிகவும் நல்ல மனிதன் நீ. உனக்கு நல்லதை மற்றும் நடத்தி கொடுப்பேன். கவலைகள் படாமல் நிம்மதியாக இரு என் தங்கமே. உனக்கு இருக்கின்ற சூழ்நிலை பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நிம்மதியான வாழ்க்கையை உனக்கு வெகு விரைவில் கொடுத்து விடுவேன். பட்ட காயங்களும் கண்ணீர்களுக்கும் நிச்சயம் பதில் கிடைக்கும். உன் அப்பன் உனக்கு கொடுத்த வாக்கு என்றுமே நிறைவேற்றுவேன் என் தங்கமே. எதையும் எதற்காகவும் நினைத்து கவலை பட்டு கொண்டு இருக்காதே. உன்னுடன் அப்பன் என்றும் இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை எடுத்து செல் என் தங்கமே. உன்னுடன் தான் உன் அப்பன் இருக்கிறேன் என்று நீ ஆழமாக நம்பும் வரை நான் உன்னோடு தான் பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே. எல்லோருக்கும் நல்லதை நினைக்கும் என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லதை நடத்தி தருவது இந்த அப்பனின் கடமையாகும். நிச்சயம் உன் அப்பன் அதை செய்வேன் என்று நம்பிக்கையோடு உன் வாழ்க்கை பயணத்தை எடுத்து செல் என் தங்கமே. ஓம் நமச்சிவாயா. சிவஹோம் நமக. வாழ்க வளமுடன்.